அன்பானவர்களே, இந்த யூடியூப் மூலமாக இந்த நாட்களிலே நாம் சங்கீதங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் 8வது சங்கீதத்திற்கு வருகிறோம். 8வது சங்கீதத்திற்கு அதில் என்ன விஷயம் இருக்குன்னா, 3ஆம் வசனத்தை பாருங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வசனங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவரை மாத்திரம். உண்மைங்க. ஆதாமையும் ஏவாளையும் படைத்த ஆண்டவர்தான், ஆதியிலே மனிதரை படைத்த ஆண்டவர்தான் இன்றைக்கு நம்மையும் படைக்கிறார். நம்முடைய பெற்றோருக்கு நாம் பிறந்திருந்தாலும் நல்லா கவனிங்க, நம்மை உருவாக்கினது யார்? ஆண்டவர். நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். அதனால் ஆண்டவர் படைக்கிறார் என்பதை நிச்சயமாக மனதிலே கொள்ள வேண்டும். அவருடைய படைப்பெல்லாம் அவர் பார்த்தபோது என்ன? எல்லாம் நன்றாய் இருக்கிறது என்றார். அது மட்டும் இல்லை, மனுஷனை படைத்த பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் மிகவும் நன்றாய் இருக்கிறது என்றார். மனுஷனால தான் அவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு. ஆனாலும் அவருடைய கரத்தின் கிரியையாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைப்பதை கவனித்து மிகுந்த சந்தோஷப்பட்டார். மறந்துவிடக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தரும். ஆண்டவர் படைக்கிறார் என்பது, சிலர் ஆண்டவர் படைக்கிறத ஏற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, பல தியரி. ஆனால் நமக்கு தெரியும், வேதாகமத்தின் அடிப்படையில் மனிதனை மனிதனாகவே படைத்தார் ஆண்டவர். அற்புதமாக படைத்தார். மட்டுமல்ல, அடே அப்பா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தெளிவாக நம்மை நமது தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் தெரியுமா? ஆமாம், அவருடைய விரல்களின் கிரியைகள் நாம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் என்னை கருப்பாக படைச்சிருக்கிறாரு? ஏன் என்னுடைய மூக்கை இப்படி படைச்சிருக்கிறாரு? ஏன் என்னை அப்படி படைச்சிருக்கிறார், இப்படி படைச்சிருக்கிறார்? அப்படி இல்லைங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்வையிலே அழகாய் படைத்திருக்கிறார். அது என்ன நிறமானாலும். அதனால தான் ஒருத்தர் சொன்னார், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். நீங்கள் கருப்போ, நீங்கள் செவப்போ, நீங்கள் உயரமோ, நீங்கள் குட்டையோ, உலகத்தின் பார்வையிலே நீங்கள் அழகோ அழகு இல்லையோ, ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், உங்களையும் என்னையும் படைத்தது ஆண்டவர். நாம் அவரது படைப்பின் கிரியைகள். அவருடைய விரல்கள் படைத்தன. என்ன அழகாக சங்கீதக்காரன் எழுதுகிறார் பார்த்தீங்களா? அதனால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது நான் ஆண்டவரால் படைக்கப்பட்டவன். எஸ், we are created by God. ஆண்டவர் படைத்ததற்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு. ஸோ காட் கிரியேட்டட் us with a purpose. அது மட்டும் இல்லை, எதையெல்லாம் படைத்தாரோ அதையெல்லாம் ஆளுகிறவர் ஆண்டவர். God rules over all his creation. அதையும் இந்த இடத்திலே, இந்த 8வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சந்தேகமே இல்லை. ஆகினால் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய மனதிலே ஆழமாய் இருத்தி கொள்ள வேண்டியது, என்னை தேவன் படைத்திருக்கிறார். நான் இருக்கிற விதமாக என்னை படைத்திருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை இந்த குடும்பத்திலே, இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார் இல்லையா? நீங்கள் சில வேளைகளில் ஏன் தான் நான் இந்த குடும்பத்தில் பிறந்தவனோன்னு நினைக்காதுங்க. அது ஆண்டவருடைய சித்தம். ஏன் தான் ஆண்டவர், நீங்கள் காலையில் கண்ணாடியை பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, ஏன் ஆண்டவர் என்ன கொஞ்சம் அழகாக படைச்சிருக்கலாமே, அதெல்லாம் யோசிக்காதங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அது ஆண்டவருடைய படைப்பு. ஆண்டவரே, நீர் என்னை படைத்ததற்காக உமக்கு நன்றி. நீர் விரும்புகிற விதமாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்றுதான் நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும் இல்லையா? அதனால் இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் செய்தி என்ன? இந்த 8வது சங்கீதத்திலே ஆண்டவர் என்னை படைத்தார். படைத்ததில் ஒரு நோக்கம் உண்டு. அதை அவர் நிறைவேற்றுவார். சந்தேகமே இல்லை. அதை மனதிலே கொண்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே,
இன்று நாங்கள் படித்த இந்த அருமையான பாடம் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். எங்களை நாங்கள் இருக்கிற வண்ணமாக படைத்திருக்கிறீர், ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய படைப்பிற்காக உமக்கு நன்றி கூறவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.